2 ஸ்பூன் இட்லி மாவு 2 முட்டை வச்சுட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முட்டைக்கு வந்து அரை வெங்காயமே போதும். ரொம்ப குட்டி வெங்காயத்தில் நான் வந்து பாதி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்கள் பெரிய பேட்ச்க்கு பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ஆம்லேட்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தாராளமாக போதும். நான் வந்து குட்டி பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதனால 2 பச்சை மிளகா எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2-3 கருவேப்பிலை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃபோர்க் இல்லாட்டி ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேட்டரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஊற்றிட வேண்டியது தான். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால மூடி போடணுன்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா வந்து சைடை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லாட்டி ஸ்பூன் ஏதாவது வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா வெந்து இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். பேட்டர் ரெடி பண்ணிட்டோன்னா இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிற ஒரு ரெசிபி தான். நம்ம சேனலில் வந்து எப்போவுமே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான் அதிகமாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ், லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.